குத்துவரிசையில் பல்வேறு வகையான புடிமுறைகள்லாம் நம்ம முன்னாடியே கொடுத்துருப்போம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா குத்துவரிசை பாடங்கள் ஆரம்பத்தில் கொடுத்தோம். காலத்தின் சூழ்நிலை கருதி இந்த கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தோம். இப்போ முன்னாடி நம்ம பார்த்த பாடம் தான், அது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரியான புடிமுறைகள் எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதாங்களா, அப்படிப்பட்ட ஒரு புடிமுறை இது ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. அதை மிக விரைவாக எப்படி செய்வது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எல்லா பாடத்தையும் வெளிக்கட்டு முறையில் போடுவோம். இப்போ அதே பாடத்தை இப்போது இடது கையில் வலது கையில் கட்டணும். இப்போ வலது கையை இடது கையில் கட்டணும். இப்படி கட்டப்போம். இவ்வளோ இந்த கட்டு கட்டால் தான் இந்த பாடத்தை நம்ம செய்ய முடியும், மிக சுலபமாக செய்ய முடியும். மீண்டும் மீண்டும் பாருங்கள். இந்த புடியிலே 2-3 வகை இருக்குது. நான் முன்னாடி செய்த அந்த பாடத்தை மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதே புடியிலே வேறு வகையான புடிமுறை இருக்குது. சுற்றுறோம், அது போடுறோம், அது போட்டு இந்த ஒரு இந்த கை அப்படி நல்லா கட்டிட்டு என் கையை திருப்பினாலே மிக மோசமாக எதிரிக்கு வலிக்கும். இப்படி இந்த ஒரு ஷேக் பண்ணால் போதும். புரியுதுங்களா? இது இன்னும் நல்லா. இப்போ அதே பாடத்தை இப்போ குத்தலாங்க. குத்தும் போதே அரை செய்கிறாங்க. அரை செஞ்சால் எப்படி நம்ம அந்த புடியை போடுவோம். இவ்வளோ இந்த ஒரு கட்டு தெரிஞ்சுன்னா போதும். இப்போ பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கிற கராட்டை மற்ற மேலை நாட்டு கலைஞர்கள் எல்லாமே கை இங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய பாடத்தில் கட்டு இங்கே தான் இருக்கும். இந்த மாதிரியான பாடம் தான் நம்மளுடைய குத்துவரிசை பாடம். அதனால் நம்மளுடைய பாடத்தோட சிறப்பே இதுதான். இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதிரி அடித்தாலும் தடுக்க முடியும், நாமளும் திருப்பி அடிக்க முடியும். இப்போ அரைகிறாங்க, அது போடுறோம், மீண்டும் அதை பிடிப்போம். இதை மிக விரைவாக எப்படி செய்வது அடுத்த முறையில் செய்யலாம். இதுதான். இப்போது வலது கையால் அடிக்கும்போது டானா இருக்கும் ஆகும் இல்லைங்களா? அப்போ தான் புடின்றது எல்லா சமயத்திலும் சாத்தியம் இல்லை. போடுறதுன்னு ஒரு வினாடி யோசிக்கணும். வாய்ப்பு எந்த வகையில் வாய்ப்பு வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த ஒரு புடியை மார்புக்கு நேராக குத்தும் போதும் எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக அரையிட்டா எப்படி செய்யுது. இப்போ ஒரு குத்து அதுக்கு வளைச்சி குத்துவாங்க. அப்படியே அது வளைச்சி அப்படி ஒரு குத்து வரும். புரியுதுங்களா? இப்போ முகத்துக்கு அரைக்கு இப்படி வருது இந்த குத்து வந்தாலும் அதே புடியை எப்படி செய்யும். இப்போ நம்ம என்னன்னா ஒரு புடியை பல விதமான அடிகள் வரும்போது எப்படி செய்வது அப்படின்னு தான் காட்டுறோம். வளைச்சி குத்துவோம். வாட்சி அது வரணும், அப்படி வரணும். புரியுங்களா? இப்படி வளைச்சி வரணும் மீட்டிங். இப்படி வருது. இப்போ இது வெளிக்கட்டு. இந்த கட்டை அப்படி நிறுத்துறோம். முதல்ல அடியை கட்ட தெரிஞ்சு அந்த வர்ற வேகத்துக்கு நாம் இந்த புரிய போகிறோம். சரிங்களா? வர்ற வேகத்துக்கு என்னதான் எவ்வளோ வேகமாக குத்து வருதோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம இப்போ எல்லாமே நம்ம ஒரு கைக்கு மட்டும்தான் பார்க்குறோம், வலது கைக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதே குத்து இடது கை வந்தாலும் நம்ம செய்யணும். முதல்ல ஒரு கை பழக்கத்தை நல்லா பண்ணிக்கும். மீண்டும் குத்து அது போட்டு உட்கார வச்சு நம்ம கையை அப்படி திருப்பினா எதிரிக்கு வலிக்கும். அதுக்கப்புறம் ஏந்திக்க விடக்கூடாது. இப்போ கழுத்து சொல்கிறது இது மிக கடினமான முறை. இந்த கழுத்து முறை சரிங்களா? இப்போ அதே பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். எதிராக நில்லுங்க. அவர் குத்து வரிசையில் வரக்கூடிய புடிமுறை. அதாவது கட்டை கவனிக்கும். புடியெல்லாம் இது வெளிக்கட்டு முறை. இந்த கட்டில் போட்டால் இந்த புடியை சாத்தியம் கிடையாது. அதே பாடத்தை குத்து வலது கையை இடது கையை கட்டும். இதுதான் அந்த பாடத்தில் உள்ள. அப்படியே அந்த போட்டு வளைக்கணும். வளைக்கும் போது என்ன ஆகும்? இந்த கையை மேலோட வந்து நம்ம கையை கட்டிக்கின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறது. மிக வலுவான புடிமுறை.
இந்த புடியை எதிரி கொஞ்சோண்டு அசைஞ்சார்னா என்னை அலேக்கா அப்படியே தூக்கிக்கலாம். தூக்கி கீழே தரையில் அடிக்கிறதோ மற்ற எது வேணாலும் செய்யலாம். இந்த புடியை ஏற்கனவே நம்ம செய்து காட்டியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவதற்காக இதை கொடுக்குறோம். இந்த புடிக்குள்ளே மேலும் 2 புடிகள் அடக்கம். அதை நம்ம வெளியில் காட்டல. இது போன்ற பாடங்கள் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தினா இது போன்ற பாடங்கள் வரும். உங்களோட சந்தேகங்களை எந்நேரமும் எங்களுக்கு கேட்கலாம். நன்றி, வணக்கம்.